Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look. ஆனால் போக போக மறுபடியும் நார்மலாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஸ்டே பண்ண ஏர்பிஎன்பிலே வந்து அவங்க வந்து அன்லிமிட்டெட் புஃபே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ரெடி ஆகி, ஏன்னா இன்றைக்கி நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சென்னைக்கு திரும்பி கிளம்பி போனோம். ஸோ இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். டீசெண்டாக இருந்தது. இட்லி, உப்புமா, வடை, பொங்கல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் காஃபி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்து நிறைய பேர்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, டர்க்கி இதெல்லாம் இருந்தது. நாங்கள் பசங்களை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் சீசன் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கே பாருங்கள் ஒரு ஃபன்னி வீடியோ. நாங்கள் இப்போ மெமிக்ரி பண்ண உடனே இது வந்து எல்லாமே கத்தோம். ரெடி, 1 2 3. Okay guys, let's go. We're going back. செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஆக்டிவிட்டி அந்த மாதிரி போகலான்னுட்டு நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததில் நாங்கள் ஆல்ரெடி வந்தப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தோம். லைக் இந்த ஏடிவி ஜிப் லைன் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேயே போகலான்ட்டு போனால் அங்கே செம ஏமாற்றோம். என்னன்னா அங்கே ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து கட்டிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டைம் வேஸ்ட் பண்ணால் இருக்கிற ஆக்டிவிட்டி மட்டும் முடிச்சுட்டு போகலான்ட்டு நாங்கள் ஒவ்வொருத்தராக எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். Certo. రైట్ దిప్పు బ్రేక్ రైట్ దిప్పాలా స్లోగి
ரைட்டு வரியான் கூட ஒரு டிராக்டரில் போகிற மாதிரியே இருக்குது. டிராக்டர் தான். ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் செம்ம பசிக்க எடுக்க ஆரம்பிச்சது. அரபி கிச்சன் ஓனர், நான் பிரியாணி மாஸ்டரு. வந்த உடனே நல்லா ஆர்டர் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, கிரில் சிக்கன், தந்தூரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியது தான் சென்னைக்கு. இங்கேருந்து ஒரு 4.5 hours ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் சென்னைக்கு. ஸோ எல்லாம் செம்ம பசியில் இருந்ததுனால டக்குன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்க்குக்கு போகலான்ட்டு இங்கே இருக்கிற பொட்டானிக்கல் பார்க்குக்கு வந்தோம். அங்கே போட்டிங்கும் இருக்குது. ஆனால் அது வந்து செம்ம க்ரௌடடாக இருக்கும் எப்போவுமே. அதுவும் அவ்வளோ வருத்தம்லாம் இல்லை. அந்த க்யூவில் நின்று போகிற அளவுக்கு செம்ம வெயில் வேறு 4 மணிக்கு. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போகல. ஒரு 4 மணி வரைக்கும் அப்படியே பார்க்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏலகிரி ரொம்ப சின்னது தான். பட் சென்னையிலேருந்து ஈஸி வீக்கெண்ட் கெட்டவேன்னா அது ஏலகிரின்னு சொல்லலாம். ஈஸியாக வந்துடலாம். ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. ஸோ கைஸ், இதோட ஏலகிரி ட்ரிப் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வண்டர்சாக்கி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.